இன்னைக்கு நம்ம ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். எறா பிரியாணி தான் செய்ய போகிறோம். எறா இவர் ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிலாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதை வச்சு நம்ம ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத ஒரு பிளாகாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆனியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. மசாலா பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அரைச்சிப்போம். நம்ம மசாலாவை போட்டு நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்க வேண்டியது தான். இதுவும் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிப்போம். ப்ரான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இதை போட்டுலாம் அப்படியே ஃப்ரை பண்ணி ஒரு பிரியாணியாக கொண்டு வந்துடலாம். அப்புறம் லெமன் கடைசியாக புளிஞ்சு ஊற்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொருள் எல்லாம் அரைச்சிடுவோம். நான் எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துருவேன். இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறது இவர் தான். ஏன்னா இவர் பிரியாணி நல்லா செய்வார், எறா பிரியாணி. அதனால் இன்றைக்கி நாங்கள் அவர் தலையில் கட்டிடலான்னு பிளானில் இருக்கோம். இதெல்லாம் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா பிரியாணி செஞ்சு கொடுத்துருவார். சூப்பராக இருக்கும். நம்ம போடுற வெங்காயம் ஆனியன் போட்டுட்டாரு. மாமா எப்படியா சண்டே ஆகிட்டா உங்களுக்கு தலையில் பிரியாணியை கட்டிட்டு நாங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடுறோம். தக்காளியை போட்டுட்டாரு. நான் லெமனை கட் பண்ணி வச்சிட்டேன். அதில் நம்ம அரைச்சி வைக்க மசாலா இது என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது மசாலா அரைச்சேன்னா அதுலேயே அப்படியே அதை எடுத்துட்டு போடவும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அரோமா சூப்பராக தேவையான அளவு உப்பு. ஏன்னா சாப்பாட்டுன்னு தேவைப்படும். அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போடு. ப்ரான் போட்டாச்சு. இதே நம்ம அளந்து கொடுத்துருக்கோம். வந்து நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இது கூட கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. மாமா பிரியாணி செய்யட்டும், நான் கிழங்கு சாப்பிட போகிறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு வந்து இது கூட கொத்தமல்லி தலை லெமன் ஊற்றுவார். அதான் கொரியாண்டர் லீஃப். இது கூட லெமன் குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து தம் பிரியாணி. குக்கரில் தம் பிரியாணி செஞ்சுருக்கீங்க. இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். பிரியாணி குக் ஆயிடுச்சு. வாவ், அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இவ்வளோ நேரம் ரூமில் படுத்துட்டு இப்போ தான் வரோம். சூப்பராக இருக்கா? நித்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே எங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம்.
புயல் அடிக்கிறப்போ அடிக்கிற சவுண்ட் கேட்கல அப்படிதான் இருக்கே காத்து அதுதான் நான் அந்த அந்த பக்கம் பாருங்க. எங்க டாடி அந்த கோயில்ல எங்க இது பாத்தீங்களா புயல் சொல்லியிருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இருட்டிடுச்சு அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல பாய் ஃப்ரெண்ட்ஸ்